அப்புறம் டூலெட் போட மாட்டிருந்தேன். வீட்டை காட்டுங்கடா. கொலை நயத்தோட வீட்டை காட்டுறானுங்களே. ஐயா இந்த வீடு பிடிக்கலையா ஐயா? நானும் 25 வருஷமா புரோக்கர் தொழில் பாக்குறேன். சென்னையில உள்ள அத்தனை வீடுமே காமிச்சிட்டேன். வாடகையும் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க, வீடு பெருசா இருக்குன்னு சொல்றீங்க. மெட்ராஸ் சிட்டில இன்னும் 2 வீடு தான் பாக்கல. ஒண்ணு சூப்பர் ஸ்டார் வீடு, அடுத்து சிஎம் வீடு. அங்கெல்லாம் போனா என்ன செருப்பாலே அடிப்பாங்க ஐயா. நான் கீச்சிருவேன் ஐயா. பேங்க் மேனேஜர் சொன்னீங்க, கீச்சிருவன் சொல்றீங்க. குப்பத்துல படிச்சு பேங்க் மேனேஜரா உயர்ந்து வந்த வேண்டாம். டேய், பாண்டிச்சேரியில பேங்க் மேனேஜர் கந்தசாமின்னு குழந்தை கூட தெரியும். என் நேரம் பாண்டிச்சேரியை விட்டு சென்னைக்கு மாத்திட்டாங்க. ஒரே வாரத்துல வீடு வேணும். பாண்டிச்சேரியில கொடி கட்டி வாழ்ந்து வேண்டாம். நானு பண்ணுங்களேன், அந்த கொடியை வேணா இங்க கூட எடுக்கலாமே. கொடியோட மொன கூரா இருக்கும், குத்துற நேரம் மூளை வரைக்கும் போகும். பரவாயில்லையா? வேற வீடு இருந்தா சொல்லு. லாஸ்டா ஒரே ஒரு வீடு, இந்த ஊர் எம்எல்ஏ வீடு. அட்ரஸ் சொல்லு. வாங்க சார், வாங்க சார், பாருங்க சார். கேட்டு எவ்வளவு பெரிய கேட்டு பாருங்க. பேசாம இரு, நான் சொல்றேன். கேட்டு தர. டே குறுக்கா. யாரா இவன்? குறுக்கா சார், நேபாளத்துல இருந்து வந்திருக்காப்ல. இந்த வீட்டுல ரொம்ப காலமா வேலை செய்யறாப்ல. குட்டி சாத்தா மாதிரி இருக்கான். வேலைக்கு நில்லு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். பச்சை பச்சை காடல பாருங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் சார். இது யாரையா இவங்க? நம்ம எம்எல்ஏவுக்கு தூரத்து சொந்தம். பாவம், புருஷன் கூட கிடையாது. இவங்களும் இவங்க பொண்ணும் தான் இங்க இருக்கிறாங்க. இந்த வீடெல்லாம் பாத்துக்கிறது இவங்க தான். நமக்கு கூட வீட்டு வேலைக்கு ஒத்தாசியா. அது யாரியா? அது யாருமா? என் பொண்ணுக்கு வயிற்று வலி, அதனாலதான் கத்துறா. நீங்க போய் வீட்டை பாருங்க. சார் வாங்க சார். வயிற்று வலியா? நம்ம வீட்டை பார்க்கலாம். இந்த பக்கமா வாங்க சார்.
நல்ல வேலை, வயிறு வலின்னு சொல்லி தப்பிச்சிட்டோம். சார் கைப்பிடியெல்லாம் ஒரிஜினல் தேக்கு மரத்துல பண்ணேன் சார். சார் படிக்கட்டு எப்படி வளைஞ்சு போகுது பாருங்க சார். உங்க ஊர்லலாம் ஸ்ட்ரைட்டா தானே சார் போவோம். வாங்க சார் உள்ள போலாம். இங்க ஒரு பெரிய ஏசி ரூம் சார். அப்புறம் அங்க ஒரு ரூம் சார். வாங்க. சொல்லுங்க சார். எல்லா ரூமையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வீடு பிடிச்சு போச்சு. ஐயா! புடிச்சு போச்சு, புடிச்சு போச்சு. வீடு ரொம்ப புடிச்சு போச்சு. கடவுளே, என்ன பெரிய கட்டத்தை வந்து காப்பாத்திட்டேன். டேய், வாடகை வீடு தானே காட்டினேன். ஏதோ வடிவமைச்சு கட்டின மாதிரி பீத்திக்கிற. சும்மா இரு. சார் போட்டோ இங்க தானே வர போறீங்க? எதுக்கு சார் போட்டோ எடுக்கிறீங்க? என் குடும்பத்துக்கு காட்டினேன்டா. நல்லா எடுங்க சார். சார் நீங்க பாண்டி தான் சார். கண்ணம்மா, அத்தை, வாங்க வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. உட்காருங்க. பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஒரு விஷயம் நான் கேட்கவே மறந்துட்டேன். என்னடி எல்லாம் நடந்து வர்றீங்க? அடி பாவி, நீ என்னடி சொல்ற? இல்ல, உங்களோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் போய் சேர்ந்து பல காலம் ஆச்சேன்னு கேட்டேன். உனக்கு குசும்புடி தமாசு. இத பாரு, என் பேரனுக்கு கல்யாணம், கண்டிப்பா வரணும். என்னடி சிரிச்சு பேசிட்டு இருந்தா மூணாயிட்டா? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குது. ஒண்ணு கண்ணே கண்ணன்னு பெத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. உன் பிள்ளைக்கு என்னடி குறைச்சல? அதை ஏன் கேக்குறீங்க? சாயந்தரம் 6 மணி இருட்டிடுச்சுன்னா போதும், பையன் வெளியில இறங்க மாட்டேங்கிறானே. இது என்னடி புது கதை? இது புது கதை இல்ல, பழைய கதை தான். 15 வருஷமா தவம் இருந்து குறை மாசத்துல பிறந்த புள்ளையாச்சேன்னு அவங்க அப்பா நெஞ்சிலேயே போட்டு பொத்தி பொத்தி வளர்த்தாரு. நேரத்துக்கு தூங்க மாட்டான், நேரத்துக்கு சாப்பிட மாட்டான். இதனாலேயே அவனுக்கு பேய் கதையை சொல்லி பயமுறுத்தி அவங்க அப்பா வளர்த்திட்டாரு. இது என்னாச்சுன்னா, இந்த பையனுக்கு இருட்ட கண்டாலே பயமா போச்சு. நான் பால் ஊட்டி வளர்த்தேன், அவங்க அப்பா பயங்காட்டி வளர்த்துட்டாரு. நீங்களே சொல்லுங்க அத்தை. கல்யாணத்துக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போக மாட்டேன்னு கண்டிஷன் போட்டா எந்த பொண்ணுதான் இவனை கட்டிக்கும்? அவ்வளவு வெண்ணத்துக்கு ஒண்ணுக்கு வந்தா கூட என்னை எழுப்பி துணைக்கு கூப்பிடுறாமா? அடி போடி, இதுக்கேண்டி கவலைப்படுற? உன் பையனாச்சியும் பயங்கறத வெளிப்படையா சொல்லிட்டான். நிறைய பேர் இருக்காங்க, மனசுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு வெளிப்படையா தைரியசாலி மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆமா, உன் பையன் எங்க? கூப்பிடு. அது எங்க வீட்டுல தங்குது. இது பகலாச்சே. ராத்திரியில தெனாலி, பகல்ல படையப்பாவா பட்டை கிளப்பிட்டு இருப்பான். ஏய், கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏன்டா கோட்டை கலக்குற? டேய், இந்த கணேஷ் பையன் காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் நிறைய செலவு பண்றான். ஆனா 6 மணி ஆனா வீட்டுக்கு ஓடிடுறான். ஏன்னா அவனுக்கு பேய்னா பயம், இருட்டுனா பயம். இத குச்சான்னு வச்சுக்கா, அவனுக்கு டைம் போறதும் தெரியாது, இருட்டாவதும் தெரியாது. எப்படி? குடி குடி குடி. எப்படா இருக்கு கூல் ட்ரிங்க்ஸ்? சூப்பரா இருக்குடா.